الله أكبر لا إله إلا الله والله أكبر والله أكبر ولله الحمد الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புனிதமிக்க இந்த ஈதுல் அத்ஹா தியாக திருநாளுடைய தொழுகையை தொழுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். இந்த பெருநாள் நமக்கு என்ன உணர்த்துகின்றது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை தியாக மனப்பான்மையோடு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பெருநாள் ஒவ்வொரு வருடமும் நமக்கு நினைவூட்டுகின்றது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருமறையில் வைதிபத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன், இப்ராஹீமை நாம் பல வழிகளிலே சோதித்தோம். ஃபஅத்தம்மஹுன், அந்த சோதனை அனைத்தையும் அவர் சாதனையாக மாற்றினார். எல்லா சோதனையும் சகித்து கொண்டு அதை முழுமை பெற செய்தார். அந்த சோதனையில் அவர் வெற்றி கொண்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஈமானோடு இருக்கிறோம், நமக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வராதுன்னு நினைக்கிறோம். கஷ்டம் நஷ்டம் என்பது எல்லாருக்கும் உண்டு. இந்த உலகத்தில் உயிரினங்கள், மனிதன் மட்டும் இல்லை, உயிரினங்கள் எல்லாத்துக்கும் கஷ்ட நஷ்டங்கள் உண்டு. என்ன, இந்த உலகத்தில் சோதிக்கப்படாத உயிரினங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் மூமின்களுக்கு மட்டும் விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சோதனையில் அவன் பொறுமை காத்து அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து நம்பிக்கை வைத்து உதவி கேட்டு கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வான் என்று சொன்னால், அவனுக்கான உதவி இந்த துனியாவில் அல்லாஹ் கைபான மறைமுகமான முறையில் அல்லாஹ் உதவி கொடுக்கின்றான். மட்டுமல்ல, நன்மை கொடுக்கின்றான். மறுமையில் உயர்ந்த தர்ஜா அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறக்கூடிய அந்த அவருடைய குடும்பத்தார்களை நினைவு கூறக்கூடிய நாட்கள் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவர்கள் எல்லோருமே நினைவு கொள்ளக்கூடிய நாட்கள் இது. ஏன்னு சொன்னால், இன்னைக்கு ஹாஜிகள் செய்யக்கூடிய கிரிகளாக இருக்கட்டும், நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை சார்ந்த ஈமானிய இறையச்ச இஹ்லாஸான செயல்பாடுகள் தான் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதனை என்ன? சின்ன வயசுலேருந்து அவர் கடைசி காலம் வரை சோதனை தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வதுகுர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், இப்ராஹிமை பற்றி இந்த குர்ஆனில் நினைவில் கூறுங்கள். இன்னும் கான சித்தீக்கன் நபியா, அவர் உண்மையான நபியா இருந்தார். சித்தீக்கின் உண்மையாளர். இப்போ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம கான உம்மத்தன் வாஹிதா, அவர் ஒரு தனி சமுதாயமாக இருந்தார். அந்த அளவுக்கு ஈமான் இறையச்சம் அவர்கிட்ட இருந்துச்சு. மார்க்க பணியை தன்னுடைய வீட்டில் தந்தையிடம் சொல்றாரு, யாபத்தி லீமா தஅபுது மாலா இஸ்மா வலா இபுசிர் வலா யகுனி அன்க ஷைஆ, என்னுடைய அருமை தந்தையே, எந்த ஒரு நன்மைத்தையும் செய்ய சக்தியற்ற இந்த சிலைகளை விற்கிறாங்களா வணங்குகின்றீர்கள், ஃபத்தபிஇனி, நான் சொல்றதை கேளுங்க, அஹதிக சிராத்தன் சவியா, உங்களுக்கு நேரான வழியை காண்பிக்கின்றேன். தந்தை கேட்டவுடனே, என் மகன் நல்லா அருமையான கருத்தை சொல்றான், வாடா பிள்ளை அப்படின்னு அரவணித்தாரா? இல்லை. ஆரிதா நஹாதா, இப்ராஹிமே, நாங்கள் வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடை நீ நிராகரிக்கின்றாயா? எங்களுடைய விக்கிரகங்களை நிராகரிக்கின்றாயா? நாங்கள் காலங்காலாக வழிபட்ட இந்த
கலாச்சாரத்தை நிராகரிக்கின்றாயா? ல இல்லம் தந்தஹி, அதிலிருந்து நீ தவிர்த்து கொள்ளவில்லை என்று சொன்னால் லார்ஜுமன்னக்க வஹஜுர்னி மலியா, கல்லால் அடித்து உன்னை ஓட ஓட விரட்டுவேன், இந்த ஊரை விட்டு துரத்துவேன். யாருங்க சொல்றது? வெளியாட்கள் இல்லை, வீட்டில் உள்ள தந்தையே. இன்னைக்கு ஒரு பையன் வெளியே போய் எங்கே வேணாலும் பொழைச்சிக்கலாம், அத்தகைய வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அன்றைய காலம் அப்படி இல்லை. ஊரை விட்டு வெளியே போனான்னு வச்சிங்களேன், அந்த நாட்டுக்கு நீ அரசனாக இருந்தாலும் சரி, அந்நிய நாட்டுக்கு போனால் அந்த இடத்துல நீ அடிமை தான். பிடிச்சிட்டு போய் சந்தை கடையில் விற்றுருவானுங்க, அவ்வளோதான், மார்க்கெட்டில் விற்றுருவானுங்க என் அடிமை அப்படின்னு. அந்த மாதிரி காலகட்டத்தில் அவருக்கு வீட்லேயே சோதனை ஆரம்பம். சமுதாயத்துக்கு மட்டும் வர்றாரு, ஏகத்துவத்தை சொல்கிறாரு, அந்த மக்களும் ஏற்க மறுக்கிறாங்க. அவர்கள்லாம் ஊருக்கு வெளியே திருவிழாவுக்கு போயிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா விக்கிரகங்களை உடைத்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், கோடாரை தூக்கி பெரிய மூலஸ்தானம் இருக்கக்கூடிய பெரிய சிலையின் மீது வச்சிடுறாரு. மக்களெல்லாம் வந்து பார்க்குறாங்க, யாரா இது செஞ்சது? ஃபத்தன் எதுக்குருகும் இக்காலுலகு இப்ராஹிம், இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர் இருந்தார், அவர் தான் இப்படி இது தவறுன்னு சொல்லி இருந்தார், இவர் தான் செஞ்சிருப்பார், விசாரிங்க. விசாரிச்சோன்னா நான் செய்யலைங்க, பெரிய சிலை தான் செஞ்சுருக்கோம், அது கழுத்தில் தான் அந்த அதனுடைய தோல் பூஜ்யத்தில் தான் அந்த கோடாரி இருக்கு பாருங்க, விசாரிங்க, அது கிட்ட தெரியும் அப்படின்னு. அதுக்கு அந்த சக்தி இல்லைப்பா அப்படின்னு சொன்னோடனே, உஃபில்லக்கும் வலிமா தயம்பதும், வெக்கம் இல்லை உங்களுக்கு, அதை போய் ஏன் நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வர்றார். பிதத், ஷிர்க் இதெல்லாம் தவறானது, நாம் மூட நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுறோம் என்பதை அந்த மக்களுக்கு உணர்த்துகின்றார். ஆனால் அந்த மக்கள் கேட்குற மாதிரி இல்லை. எல்லா மக்களும் சேர்ந்து அவருக்கு எதிராக நெருப்பு கிடங்களை தூக்கி போடுறாங்க. அந்த நேரத்தில் அவருடைய ஈமான், அவருடைய உறுதி, நாம இருந்தான்னு என்ன நினைப்போம், நெய்பா மஞ்சள் சோடுதாலும் ஆய்ந்தா கரங்கானின்னு ஓடிவிடுவோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உறுதியோடு இருந்தார்கள். ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன், என்னை பாதுகாப்பதில்லை. அவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் தூக்கி எறிந்த அந்த நெருப்பையே அல்லாஹ் அந்த தன்மையை மாற்றி விடுகின்றான். எல்லாம் சேர்ந்து நெருப்பில் தூக்கி எறிகிறாங்க. ஆனால் அந்த நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், குல்னா யா நார் கூனி பரதம் வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே குளிர்ந்ததா மாறிடு, எந்த ஒரு தீங்கும் செய்யாத. ஆக வீட்டில், சொசைட்டியில் சோதனைகள், எல்லா சோதனையில் உறுதியோடு இருக்கும்போது, அந்த உறுதியோடு இருக்கும் பட்சத்தில் ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன் என்ற அந்த உறுதி மனப்பான்மை இருக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனையிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றுகின்றார். குடும்பத்தில், மனைவிக்கு மத்தியில், கணவன் மனைவிக்கு மத்தியில் சோதனை. என்ன சோதனை? குழந்தை இல்லை. ஒரு தம்பதிகள் திருமணம் ஆனவுடனே அவங்களுக்கு குழந்தை பிறந்துடணும். இல்லைன்னா ஆண்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பெண்கள் மிகப்பெரிய ஒரு வேதனைப்படுவாங்க. கியாபா பச்சானிக்கு என்ன குழந்தை இல்லையா, குழந்தை இல்லைன்னு பார்க்குறவங்களெல்லாம் அந்த பொண்ணை கேட்டு நச்சிரிச்சிருவாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 80 வயது, 80க்கும் மேற்பட்ட வயது, குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் அல்லாஹ் குழந்தை கொடுக்குறான். ஆனால் அந்த குழந்தை இல்லைன்றதுல நம்ம கேட்காம அல்லாஹ்ட்ட 80 வயசு ஆயிடுச்சுப்பா, இதுக்கு மேலே எப்படி கேட்குறது, அப்படி இல்லை. 80 வயசு பேர்லையும் கூட குழந்தை அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், அல்லாஹ் சாலிஹான குழந்தை எனக்கு கூடிய அல்லாஹ். வயசு அவர் ஒரு பொருட்டாவே நினைக்கல, அந்த வயசில் கூட அல்லாஹ்ட்ட குழந்தை கேட்டார். அல்லாஹ் சொல்கிறான், ஃபபஷர்னாஹு பி குலாமின் ஹலீம், சாந்தம் குணமுள்ள ஒரு குழந்தையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான். இப்போ குழந்தை பிறந்துருச்சு. இப்போ சோதனை. எட்டு போய் என்ன செய்யுங்க, அந்த பாலைவனத்தில் விட்டுட்டு வாங்க. அவங்க இருக்கிறது பாலஸ்தீனத்தில். இப்போ அல்லாஹ் கட்டளையிடுறான், மக்கா இன்னைக்கு ஜெகஜோதியாக இருக்கு இல்லையா, அந்த இடத்த நீங்கள் அன்றைய கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனித உயிரினங்களும் கூட அந்த இடத்துல வாழலை. ஏன் சொன்னால், ஹஜ்ஜி உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், நாம் இங்கே பார்க்கக்கூடிய மலைகள் இருக்கு இல்லையா, சுற்றி முற்றி பார்த்தா பசுமையாக இருக்கும். அங்குள்ள மலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செடி கொடியே நீங்கள் பார்க்க முடியாது, கல் இருக்கும், மணல் இருக்கும், அவ்வளோதான் முடிஞ்சு. சுற்று வட்டார தண்ணி, கண்ணு கெட்டிய தூரம் தண்ணி என்பதே காணல் நீர் தான். பாலைவனத்தில் விட்டுட்டு வராங்க. ஹாஜர் அம்மையார் கேட்குறாங்க, என்னங்க என்னுடைய குழந்தை இப்படி விட்டுட்டு போகிறீங்க, உங்களுடைய விருப்பமா அல்லாவின் கட்டளையா? அவங்க அல்லாவின் கட்டளைன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுறாங்க. அப்போனா நீங்கள் போங்க, அல்லாஹ் என்னைய பாதுகாப்பான். ஹாஜர் அம்மையார், தண்ணி தீந்துருச்சு,
குடிப்பதற்கு தண்ணி இல்லை, கொஞ்சம் தண்ணி பேரிச்சம்பழம் இருந்து காலி ஆயிடுச்சு. தண்ணிக்காக இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறாங்க. அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு அந்த சஃபா மர்வாக்கு மத்தியில் ஓடன அந்த ஓட்டம் இன்னைக்கு ஹாஜிகளுக்கு கடமை. குழந்தை அழுதேன்னு விருன்னு அழுதேன்னு ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா குழந்தை கால் அடி கீழே இருந்து தண்ணி பீறிட்டு ஓடுது. ஜம் ஜம் நில்லு நில்லு என்று அதை அணை கட்டுகின்றார்கள். ஜம் ஜம்னு என்னன்னா நில்லு நில்லுன்னு அர்த்தம். அணை கட்டிடுறாங்க அதை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹாஜரா அம்மையாருக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக. அவர்கள் அதை ஒரு ஒரு அணை கட்டாமல் இருந்திருந்தால் கியாமத்து நாள் வரையும் அரபி தீபகற்பத்தில் மிகப்பெரிய ஒரு ஆறாக அது ஓடி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக அந்த தண்ணீர் அன்று முதல் இன்று வரை ஒற்றா கிணறா இருக்கு. மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் மாதிரி ஏறி இருக்கும். ஒரே வருஷத்தில் தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிடும். பார்க்குறோமா இல்லையா நிறைய இடங்களில். ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் அதை குடிக்கிறாங்க. கேன எடுத்துகிட்டு வர்றாங்க. கொஞ்சம் கூட அதை குறைஞ்ச பாடு இல்லை. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்று முதல் இன்று வரை அதனுடைய அந்த ஜம்சம் தண்ணீருடைய பலனை நம்ம சொன்னோம்னு சொன்னால் அது எங்கேயோ போயிட்டே இருக்கும். அல்லாஹ் அதை குடிப்பது வணக்கமாக்கி இருக்கின்றான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை விட்டுட்டு போன அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வராங்க. எப்போ வராங்க? அந்த குழந்தையை தடுமாறி ஓடி விளையாடக்கூடிய சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, இங்கே ஓடுவாங்க அங்கே ஓடுவாங்க, துருன்னு இருப்பாங்க இல்லையா. அப்போனா என்ன, அவனுக்கு வயசு ஒரு 8, 9, 10க்குள்ளே இருக்கும். அப்போ அந்த வயசில் திரும்பி வராங்க. இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த தடுமாறி, அதாவது ஓடி ஆடி விளையாடக்கூடிய, அல்லாஹ் குர்ஆனில் அப்படியே சொல்கிறான், ஃபலம்மா பலகா மஅஹு ஸாகியா, ஓடி விளையாடக்கூடிய அந்த வயசு அடைந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. 2வது முறை வராங்க. வந்து அந்த குழந்தைய பார்த்து சொல்கிறாங்க, யா புனையா இன்னி ஆராஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா, என்னுடைய அருமை மகனே, உன்னை நான் அறுத்து பலியிடுவது போல கனவு பார்த்துருக்கேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உள்ள குழந்தையாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம், என்னடா என்னையும் தாயும் தண்ணி இல்லாத காட்டில் விட்டுட்டு போயிட்டு இப்போ மறுபடியும் நீ அறுக்கிறதுக்கு வந்தியா, நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ஹாஜரா அம்மையார் அந்த குழந்தைக்கு சோறு தண்ணியை விட ஈமான ஊட்டி வளர்த்துருக்குறாங்க. அந்த குழந்தை என்ன சொல்லுது, யா அபதி ஃபஅல் மா துமர், என்னுடைய அருமை தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொன்னானோ அதை செய்யுங்க, என்கிட்ட ஏன் அபிப்பிராயம் கேட்குறீங்க, கட்டளைக்கு நான் கட்டுப்படுறேன். சுப்ஹானல்லாஹ். அந்த குழந்தையை அறுப்பதற்கு முற்படுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று அழைத்தோம், கத் சத்தகத் ருயா, உன்னுடைய கனவையே நீ உண்மையாக்கி விட்டாய், வஃபதைனாஹும் பித்பிஹின் அதீம், அதுக்கு பகரமாக ஒரு ஆட்டு கிடாவை அல்லாஹ் கொடுத்து அதற்கான அந்த காரியத்தை நிறைவேற்றும்படி அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான். இது சாதாரணமான சோதனை இல்லை, மிகப்பெரிய ஒரு சோதனை. ஏன் சொன்னால் 80 வயசுக்கு அப்புறம் குழந்தைய கொடுத்து அது கொஞ்சம் பெருசான பிறகு, இன்னும் அந்த குழந்தைய பாலைவனத்தில் விட்டு இப்போ அது பெருசான பிறகு, இப்போது எங்க உங்களுக்கு குழந்தை வேணுமா சொத்து சுகம் வேணுமான்னு சொன்னால் என்ன செய்வோம், சொத்தெல்லாம் எடுத்துக்கப்பா, குழந்தைய மட்டும் விட்டுட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? அதுதான் நமக்கு பெருசு, நம்முடைய பேர் சொல்கிறதுக்கு, நம்முடைய சந்ததி இல்லையா. ஆனால் அந்த நேரத்தில் இந்த சோதனைக்கு அவர் என்ன செய்கிறாரு, கட்டுப்பட்டு நிறைவேற்றுவதற்கு முற்படுகின்றார். இது மிகப்பெரிய ஒரு சோதனைன்னு சொல்லிட்டு இந்த சோதனையில் அவர் வெற்றி பெற்றதுனால இன்னொரு குழந்தையும் அல்லாஹ் சுப செய்தி சொல்கின்றான், இஸ்ஹாக் என்ற குழந்தையை சுப செய்தி சொல்கின்றான். ஆக அன்பிற்குரிய சகோதரிகளே, ஒரு சோதனைக்கு பிறகுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை அங்கே கிடைக்கின்றது. ஆக இன்னைக்கு நாம் குர்பானி கொடுக்கக்கூடிய ஹாஜிகளாக இருக்கட்டும், நாம இருக்கட்டும், இன்றைக்கு நாம் குர்பானி கொடுக்குறோம்னு சொன்னால் இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான், இறையச்சம், இஹ்லாஸ், இஸ்திகாமத் இதெல்லாம் ஒருங்கிணைத்து நமக்கு நாம் செய்யக்கூடிய வணக்கமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையே குர்பானி தான். இன்ன ஸலாத்தி குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய ஸலாத், என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி காண்பிக்கின்றார். ஆக இந்த நாள் நாம் குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த வணக்கம் இருக்கின்றது, இன்றைய தினத்தில் இந்த அமல் தான் மிக உயர்ந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த குர்பானி என்பது
வெறி இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் குர்பானி கடமையாக்கியிருக்கின்றது, அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தான் குர்பானி கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, ஆதி மனிதிலிருந்து குர்பானி கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. முதல் கட்டளையே குர்பானி தான். ஆபில் காபிலுக்கு மத்தியில் பிரச்சனைன்னு வரும்போது அல்லாஹ் கட்டளையிடுறான், நீங்கள் 2 பேர் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க 2 பேர் குர்பானி கொடுக்குறாங்க. யாருடைய குர்பானி கபுல் ஆகின்றதோ வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அதை கரிச்சிடும், அது அல்லாஹ் அங்கீகரித்ததாக கருதப்படும். ஆக அந்த மாதிரி ஆதி மனிதனுக்கு முதல் கட்டளையே குர்பானி தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலையும் குர்பானி இருக்கு. ஒரு மனுஷனை கொலை செய்யப்பட்டாரு. அந்த கொலை செய்யப்பட்ட மனிதர் ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் அந்த ஊருக்கு. ஆனால் யார் செஞ்சாங்கன்னு தெரியல. மக்கள் எல்லாம் வந்து கேட்குறாங்க, என்னங்க செய்கிறது அப்படின்னா, ஒரு மாடை அறுத்து அந்த மாமிசத்தை எடுத்து அந்த பிணத்தின் மீது எரிங்க, அந்த பிணம் எழுந்திரிச்சு என்னை யார் கொலை செஞ்சான்னு சொல்லும். சூர பக்ரான்ற அந்த அத்தியாயத்தில் அந்த சம்பவம் தான் வருது. ஆக குர்பானி என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலும் இருந்திருக்கின்றது. எல்லா குல்லி உம்மத்தின் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹஜ் என்ற அந்த அத்தியாயத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். மன்சக்கன் என்று எல்லா சமுதாயத்திலையும் இது வணக்கமாக இருந்திருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலும் இது வணக்கமாக இருந்திருக்கின்றது. ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனில் இல்லை, ஆனால் பைபிளில் இருக்குது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை பெற்று எடுத்த உடனே அதுக்கு குழந்தைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் 2 புறாக்களை, பைபிளின் அடிப்படையில். ஆனால் குர்பானி என்ற ஒரு கட்டளை இருந்திருக்கு. குர்பானி கொடுத்து அதுக்கு பேர் வைக்கிறாங்க. 7வது நாள் சுன்னத் செய்கிறாங்கன்னு அந்த பைபிளில் நம்ம பார்க்க முடிகின்றது. குஷ்டரோகி வந்திருக்கிறாரு, அதுக்கு குணமான பிறகு அதுக்கு பரிகாரமாக குர்பானி கொடுங்கன்னு இருக்கின்றது. ஆக எல்லா உம்மத்தார்களுக்கும் குர்பானி கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. குர்பானி வந்து ரம்லானில் இந்த பக்ரீதில் நாம் கொடுப்பது கடமை. ஆனால் மற்ற நாட்களையும் சில வணக்கத்துக்காக குர்பானியை அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறான். இப்போ ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்க. ஹஜ்ஜிக்கு போன அந்த ஹாஜிகள் சில கடமைகளில் குறைபாடுகள் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு ஹதியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த குர்பானி கொடுப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இருக்கின்றார். ஹஜ்ஜி செஞ்சுருக்காங்க, அந்த ஹஜ்ஜில் ஏதோ முன்ன பின்ன ஒரு தவறு செஞ்சிட்டாங்க, அதுக்கு பரிகாரம் என்னன்னு சொன்னால் ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்க வேண்டும் அப்படின்னு. குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்த உடனே ஆண் குழந்தை இருந்தால் 2 ஆடு, பெண் குழந்தை இருந்தால் ஒரு ஆடு என்ன அக்கீகா கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லி காண்பிக்கின்றது. ஏதாவது ஒரு விபத்தில் நீ மாட்டிக்கிட்ட, அந்த விபத்திலிருந்து அல்லது ஒரு நோயிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும், அதற்காக ஒரு நேர்ச்சை செய்கின்றாய். எல்லாம் நான் குணமாயிட்டா குர்பானி கொடுக்குறேன், ஒரு ஆடு மாடு கொடுக்குறேன், அல்ஹம்துலில்லாஹ் யூஃபுன் பின் நதர், அவர்கள் தன்னுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். ஆக நம்முடைய வணக்க வழிபாடுகள் இந்த குர்பானி இருக்கின்றது ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றது. பிறந்த குழந்தைக்கு அதுக்கு அக்கிகாவுடன் பிணையப்பட்டிருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக அந்த குர்பானி கொடுத்து தான் தீர வேண்டும் அந்த குழந்தைக்கு முடிந்த அளவுக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். குர்பானி என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு வணக்கத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குர்பானி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், எந்த ஒரு சமுதாயத்துக்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பம்சம் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அது என்ன அப்படின்னு சொன்னால், மறுமையில் மஹ்ஷரில் எல்லா மக்களும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இடத்துல இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் நீர் தடாகம், ஹவுத கௌசர் என்ற அந்த நீர் தடாகத்தை அல்லாஹ் கொடுக்கிருக்கின்றான். நீர் தடாகத்தை அல்லாஹ் குர்ஆனில் அப்படியே சொல்லி காண்பிக்கின்றான். இன்ன கல் கௌசர், நபியே கௌசர் என்ற நீர் தடாகத்தை உமக்கு நாம் கொடுப்போம். அது இந்த உம்மத்தார்கள் தான் வந்து குடிப்பாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை இந்த உம்மத்தார்கள் நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்தார்கள் தொழுவதற்காக ஒது செய்தார்கள் இல்லையா, அவருடைய முகம் 2 கை 2 கால் அப்படியே இந்த 5 பகுதியில் மின்னி கொண்டு இருக்கும், அவர்களை நான் அடையாளம் கண்டு கொள்வேன், அவர்கள் இந்த ஹவுத கௌசர் தண்ணீரை குடிப்பார்கள். ஆகவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்கிறான், ஃபஸல்லி தொழுங்க, வனஹர் குர்பானி கொடுங்க அப்படின்றான். இன்ன அஅதைனா கல் கௌசர், கௌசர் என்ற நீர் தடாகத்தை உமக்கு நாம் கொடுப்போம், ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால் ஃபஸல்லி தொழுங்க, வனஹர் குர்பானி கொடுங்க அப்படின்றான்.
ஆக அந்த தொழுகையினுடைய கருத்து இன்னைக்கு நான் இப்போ தொழுதும் இல்லையா, இந்த தொழுகையாக இருக்கட்டும் மற்ற தொழுகையாக இருக்கும் எல்லாமே அதை உள்ளடங்கி இருக்கும். ஆக தொழுகை நம்மிடம் பேணுதல் இருக்கணும். ரெண்டாவது குர்பானியும் கொடுத்திருக்க வேண்டும். இந்த குர்பானி என்பது ஏதோ பணக்காரர்கள் மட்டும்தான் செய்யணும், அவங்களுக்கு மட்டும்தான் வாஜிபு, அவர்களுக்கு மட்டும்தான் சுன்னத்து அக்கியதா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டில் சாப்பாடு இல்லாமல், அதாவது சமைக்காமல் மாத கணக்கில் என்ன அடுப்பு எரியாமல் இருக்கும். அந்த அடுப்பில் பூனை தூங்கிட்டு இருக்கும். சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட குர்பானி கொடுக்காம இருந்ததில்லை. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்து கூட குர்பானி கொடுத்துருக்காங்க. ஆக நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு முடிக்கும் குர்பானி கொடுக்குறோமே, அந்த குர்பானுடைய அந்த ரோமம், அந்த தோலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் நன்மை உண்டு அப்படின்றாங்க. ஒரு சஹாபி கேட்குறாரு, செம்பரி ஆட்டினுடைய ரோமம் இவ்வளோ இருக்க, எல்லாத்துக்கும் நன்மை உண்டா? ஆமாம், எல்லாத்துக்கும் நன்மை உண்டு. லிகுல்லி ஷாரின் ஹசனாத் அப்படின்றாங்க. ஆகவே ஒவ்வொரு முடிக்கும் நன்மைகள் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வணக்கம் என்பது சாதாரணமான ஒரு வணக்கம் இல்லை, உயர்தரமான ஒரு வணக்கம் குர்பானி என்ற இந்த வணக்கம். இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஏதோ ஒரு அற்பமான பொருளை வாங்கி கொடுத்துட்டுமா அவ்வளோதான் குர்பானி முடிஞ்சா அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லைங்க. நல்ல ஆடு, நல்ல மாடு, நல்ல ஒட்டகத்தை பார்த்து நம்ம கொடுக்கணும். இங்கே என்ன இருக்குது, ஆடு மாடு இருக்குது, அது நல்லதாக பார்த்து கொடுக்கணும், குறையில்லாத கொடுக்கணும், கொம்பு உடையாததாக கொடுக்கணும், என்னது நோஞ்சானாக இருக்கக்கூடாது, நொண்டியாக இருக்கக்கூடாது, அறுப்பட்டதாக இருக்கக்கூடாது, காயப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஆக ஆட்டுக்கு 1 வயது, மாட்டுக்கு 2 வயது முழுமை அடைஞ்சிருக்கும். செம்பரி ஆடு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு 6 மாதம் இருந்தாலே போதும். ஒரு ஏழை மக்கள் இருக்காங்க, சரி எனக்கால ரொம்ப வசதி இல்லை, ஒரு செம்பரி ஆடு கொடுங்க, 10,000க்குள்ளே கிடைச்சிரும். இன்றைக்கி ஒரு மனுஷன் சர்வசாதாரணமாக 20-30,000 ரூபாய் சர்வசாதாரணமாக செலவு செய்கிறான். லீவு நாட்களில் அங்கே போகிறான் இங்கே போகிறான், 20,000-30,000 செலவு பண்ணிடுறான். ஆக சர்வசாதாரணமாக நம்ம செலவு செய்யக்கூடிய நாம ஏன் நம்மளால் முடிஞ்சது ஒரு செம்பரி ஆடு வாங்கி கொடுக்கக்கூடாதா? ஒருத்தருக்கு ஒரு ஆடு கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு கொடுக்கலாம். இன்னொன்று, என் சம்பாதனையில் என் குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆடு கொடுக்கலாமே, போதுமானது. இதுதான் இஸ்லாம் ரொம்ப லேசுப்படுத்தி சொல்கின்றது, ரொம்ப கஷ்டப்படுத்தலை உங்களை. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு தரும் படிப்பினைகள் என்ன என்று சொன்னால், வாழ்க்கையில உறுதியோடு இருக்க வேண்டும். சோதனைகள் இயற்கையானது, உறுதியோடு இருக்க வேண்டும். ஆகவே தான் அவர் அப்படி இருந்ததுனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபாத்தம்மஹுன், பல வழிகளில் நாம் அவரை சோதித்தோம், அச்சோதனைகள் அனைத்தும் சாதனை ஆக்கினார். ஆகவே அந்த சாதனைகளை அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், இப்ராஹிமே இன்னி ஜாயுலுக லின்னாஸ் இமாமா, இந்த மனித சமுதாயத்துக்கு உன்னை நாம் இமாமா ஆக்குகின்றேன், உன்னே ஒரு முன்னோடியாக, ஒரு ஐடியலாக வரக்கூடிய மக்களுக்கு எல்லா நபிமார்களும் உன்னே தான் ஒரு இமாமாக, தலைவராக, முன்னோடியாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் டக்குன்னு கோரிக்கை ஒன்று வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை தெரியுமா? வமிந்துரியதி, அல்லாஹ் இதற்கு அடுத்து வரக்கூடிய நபிமார்கள் எல்லாருமே ஏன் சந்ததியிலிருந்து கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், லா யனாலு அஹதில் ஸாலிமீன், ஓகே உன்னுடைய சமுதாயத்தில் வருவாங்க, அநேகக்காரர்களாக இருந்தால் என்னுடைய வாக்குறுதி போய் சேராது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அதற்கு அடுத்து வந்த நபிமார்கள் அனைத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவழிகள் தான் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இறுதியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவழியிலிருந்து தான் இறுதி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கின்றார்கள் என்ற இந்த வரலாறுலாம் நம்ம பார்க்க முடிகின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, வரலாறு நீளமானது. பல சோதனைகள், பல சாதனைகளுக்கு பிறகுதான் நமக்கு வெற்றி இருக்கின்றது. நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கின்றது. அந்த சோதனையை நாம் சகித்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நமக்கு கட்டுப்பாடுதல். இன்னைக்கு சர்வசாதாரணமாக பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை. இன்னைக்கு பசங்க சர்வசாதாரணமாக பெற்றோர் என்ன அப்படின்னு எதிர்த்து நின்று பேசுகிறாங்க. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கின்றது?
தந்தை சொன்னாரா அப்படியே கட்டுப்படுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரே ஒரு செய்தி நான் சமூகத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த குர்பானி கொடுக்கறதுக்கு போகிறாங்க, ஷைத்தான் தடுக்கிறான். அந்த இடத்துலலாம் இன்றைக்கி ஷைத்தான் கல்லெறிகிறாங்க. இந்த ஒரு சம்பவம். இது 2வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு வந்த சம்பவம். 3வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, போயிட்டாங்க, பாலஸ்தீனுக்கு போயிட்டாங்க, மறுபடியும் மக்காவுக்கு வராங்க. வந்து பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன ஆயிருக்கு, கல்யாணம் ஆகிருக்கு. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் ஆகிருக்கு. வந்து பார்க்குறாங்க, ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, மனைவி மட்டும் இருக்கிறாங்க. விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு, அம்மா நான் போயிட்டு வரேன், நேரம் ஆகிடுச்சு, உங்கள் வீட்டுக்கார் வந்தால் வீட்டு வாசகளை மாற்ற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போன பிறகு சில நாட்கள் கழித்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. உங்கள் தந்தையார் வந்தாங்க, அவர் போகும்போது வீட்டு வாசகாலை மாற்ற சொல்லிட்டு போயிட்டாரு. எங்கள் அப்பா வீட்டு வாசகாலை மாற்ற சொல்லலை, உன்னைய மாற்ற சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்காங்க. பாருங்க, வந்து சூசகமான ஒரு செய்தி சொல்கிறாங்க. அப்போ பிள்ளைக்கு அந்த செய்தி போய் எட்டினோடனே மனைவி, ஓ என் மனைவி இருக்கின்றாலே இவருடைய நடத்த சரியில்லை. அதாவது நடத்த சரியில்லைன்னா கெட்ட உள்ள அர்த்தம் இல்லை. வீட்டில் உள்ள விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. கணவன் மனைவி முன்னா எப்படி இருக்குன்னு சொன்னால், குரானில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஹுன்னா லிபாசுல்லக்கும் அந்தும் லிபாசுல்ல ஒன்று. கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை. அப்படி இருக்கணும். ஆடைனா என்னங்க, உடம்புல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குறைகளை மறைத்து நம்மளை கண்ணியமாக காண்பிக்கின்றது. அதுபோல் கணவன் மனைவி இருக்கணும். ஆனால் மனைவி இருக்காங்களே, இது அந்த மாதிரி இல்லை. ஆகவே இந்த மனைவி நீ தலாக் கொடுன்னு சூசகமாக சொல்லிட்டு போகிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த மனைவியை தலாக் கொடுத்துட்டு வேறொரு பொண்ணை திருமணம் செய்கிறாங்க. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4வது முறை வராங்க. வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா அப்பவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, வெளியூர் எங்கேயோ போயிருக்காங்க. அவங்களுடைய மனைவிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சிட்டு பிறகு உங்களுக்கு என்ன உணவு வேணும், என்ன உணவு உங்களுக்கு பிடிக்கும், அதுக்காக துவா செய்கிறாங்க. துவா செஞ்சுட்டு கடைசி சொல்கிறாங்க, உங்களுடைய வீட்டு வாசகாலை தக்க வைத்துக்கொள்ளு அப்படின்னு உங்கள் வீட்டுக்காருக்கு சொல்லுமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வந்த உடனே உங்கள் தந்தையார் வந்தார், இப்படியெல்லாம் சொன்னார், நமக்காக துவா செஞ்சார், வீட்டுக்காக வாசகாலை தக்க வைத்துக்கொள்ளு அப்படின்னாங்க. வீட்டு வாசகால் இல்லை, உன்னையே கட்டி காத்து கண்ணியமாக வழக்கு சொல்லியிருக்கிறாரு, வாழ சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே பிறகு இந்த சம்பவம் முடிந்த பிறகு 5வது முறை திரும்பி வராங்க. அப்போ தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருவரும் சேர்ந்து காபத்துல்லாவை கட்டுறாங்க. காபத்துல்லாவை கட்டின பிறகு எல்லாம் யாருமே இல்லை, எப்படி நான் இந்த வீடு இறையாலத்தை காபத்துல்லாவை கட்ட சொல்லிட்டேன், கட்டிட்டேன், ஆனால் அங்கே யாருமே இல்லையே, இங்கே யார் வந்து தொழுவாங்க? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அறிவிப்பு கொடுங்க, நான் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை. ஆக அன்பிற்குரிய சகோதரிகளே, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தரும் படிப்பினைகள் என்ன இருக்கு? கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், தந்தை மகன் எப்படி இருக்க வேண்டும், இன்னும் தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், இறைவனுக்கு எப்படி நம்ம கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து சாரம்சங்கள், அழகான கருத்துக்கள் நமக்கு எவ்வளோ கிடைக்கின்றது. ஆக ஏதோ பெருனா வந்துச்சு, புது சட்டை போட்டுக்கிட்டோம், என்ன துணி போட்டுக்கிட்டோம், பிரியாணி சாப்பிட்டோம், அங்கே போனோம், இங்கே போனோம், பாக் தமாஷா போனோம், முடிஞ்சோம், இப்படி இல்லை. ஒவ்வொரு பண்டிகையும் நமக்கு தரும் வாழ்க்கையில் எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், தியாக மனப்பான்மை, உதவிகள், ஒற்றுமை, சகோதரத்துவம், இதுதான் நமக்கு காண்பிக்கின்றது. ஆக இந்த அமல்கள் எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். அத்தகைய நல்ல மக்களாக ஆகுவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். வல்லல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் நல்லொரு புரிவானாக. இந்த பக்ரீதுடைய இந்த நாட்களில் அதிகமான திக்ர்களை செய்வோம், துவா கேளுங்க. ஏன்னா நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி பொருட்களை எடுத்துன்னு போய் மற்றவர்களுக்கு பகிர்ந்து சாப்பிடுங்க. ஏன்னா பகிர்ந்து உண்ணுவதில் தான் சந்தோஷமே இருக்குது. வாங்குறவருடைய சந்தோஷத்தை விட கொடுக்குறாரு இல்லையா, அதனுடைய சந்தோஷம் மிக பெருசு அது. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இத்தகைய அமல்களில் இந்த பெருநாள் நாட்களில் ஈடுபடுவோமாக. வல்லல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். வஸல்லி அலல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும் ஃபத்குருல்லாஹ யذ்குருக்கும் வ யஸ்தஜிபுக்கும் வ லிذிக்ரில்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு தஸ்னஊன்.
எல்லாம் துவா செஞ்சுக்கங்க.